நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. வண்டி கட்டி போவாங்களாம், 6 வண்டி கட்டி போவாங்களாம். 6 மாதத்துக்கு அப்புறம் வண்டி மாடு மட்டும் திரும்பி வருமா. அப்படியெல்லாம் இருந்த காலம் 1800. 1800 வணிகத்தை தொடங்கினார்கள் நாட்டுக்கோட்டை செட்டியார்கள். 1918 கல்கத்தாவிலே எஸ்ரா ஸ்ட்ரீட் கட்டடத்தை வாங்கினார்கள். 1884 கயாவில் கட்டடம் கட்டினார்கள். 1865 நாசிக் பஞ்சவடி கட்டடம் கட்டினார்கள். 1891 பிரயாகையில் கட்டிடத்தை வாங்கினார்கள். 1883 அயோத்தியில் கட்டடம் கட்டினார்கள். 1863 காசியிலே இப்பொழுது இருக்கக்கூடிய நாட்டுக்கோட்டை நகர சத்திரத்தை கட்டினார்கள். சிக்ரா நந்தவனம் 1894 வாங்கப்பட்டது. விசாலாட்சி கோயில் 1893 கட்டப்பட்டது. மறக்காதீங்க, கட்டப்பட்டது. விசாலாட்சி கோயிலை விஸ்வநாதர்னா விசாலாட்சின்னு சொல்றீங்களா இல்லையா? கோயிலுக்குள்ள போனா விஸ்வநாதருக்கு பக்கத்தில் அன்னபூரணி கோயில் இருக்கு. எல்லாம் விசாலாட்சி கோயில் எங்கே இருக்குன்னு கேட்கிறான். அது ஒரு சந்துக்குள்ள இருக்கு, உள்ள போய் பார்க்கணும். விசாலாட்சி கோயிலை 1893 கட்டியவர்கள் நாட்டுக்கோட்டை செட்டியார்கள், மறக்காதீர்கள். காளிகாட்டில் இடம் வாங்கினது 1878. தாரகேஸ்வரம், கல்கத்தாவுக்கு பக்கத்தில் தாரகேஸ்வரம். ரொம்ப பேர் போயிருப்பீங்க, போகலன்னா போங்க. அந்த காலம் 100 வருஷத்துக்கு முன்னால தாரகேஸ்வரத்தில் நம்ம ஆட்சிமார்கள் மார்கழி மாதம் பெருமானை கும்பிட்டு திருப்பள்ளி எழுச்சி எல்லாம் பாடியிருக்காங்க. மாணிக்க வாசகர் பாடிய திருப்பள்ளி எழுச்சி பாடியிருக்காங்க. இந்த கட்டட, இது என் மனசுல பட்டதை சொல்றேன். இந்த கட்டடத்தை முடிப்பதற்காக இப்பொழுது இருக்கக்கூடிய நிர்வாக குழுவினருக்கு இன்னும் கொஞ்ச காலம் பதவி நீட்டிப்பு வழங்கப்பட வேண்டும். திஸ் இஸ் மை ஓன் ஒப்பீனியன். நான் யாரும் இதுக்கு காரணம் இல்லை, யாரும் எனக்கு சொல்லவும் இல்லை. இந்த வேலையை முடிக்கணும். இது நாராயணன் எடுத்த வேலை, அதை அதே மாதிரி முடித்து காட்ட வேண்டும். எப்படி இத்தனாம் தேதி அன்னைக்கு இந்த கட்டடம் திறக்கப்படும்னு சொன்னீங்களோ, அது மாதிரி இத்தனாம் தேதி அன்னைக்கு இந்த கட்டடம் முடித்து நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டும். அதற்கு நகரத்தார் பெருமக்கள் அத்தனை பேரும் உங்களுக்கு துணையாயிருப்பார்கள். எல்லாத்துக்கும் மேலே யாரெல்லாம் உங்களுக்கு துணையாய் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் உங்களுக்கு உதவியாய் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் விஸ்வநாதர் துணையாயிருப்பார். வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் KNC டைமண்ட்ஸ். கேரட் அண்ட் கேரட், அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். வந்திருக்கக்கூடிய நகரத்தார் பெருமக்கள் திருவடிகளுக்கெல்லாம் வணக்கம். கோடி கொடுத்த கொடைஞன், குடியிருந்த வீடும் கொடுத்த விழிச்செல்வன், தேடியும் அள்ளி கொடுத்த அழகன், அறிவூட்டும் வெள்ளி விளக்கே விளக்கு என்று டாக்டர் வாசுப மாணிக்கனார் அவர்கள் டாக்டர் அழகப்ப செட்டியாரை பற்றி 1957 பாடினார்கள். அழகப்பாவுக்கு என்ன பேர் வச்சார்? கோடி கொடுத்த கொடைஞன். அவர் பார்த்தது 1 கோடி கொடுத்த கொடைஞனை. இன்றைக்கு காசியில் நாம் மேடையில் பார்ப்பது கிட்டத்தட்ட 10-12 பேர் கோடி கொடுத்த கொடைஞர்கள். இந்த கோடி கொடுத்த கொடைஞர் எல்லாருக்கும் நம்முடைய நன்றி கலந்த வணக்கங்கள். நான் என் பேச்சை வேகப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். ஒரு புல்லாங்குழல், ஒரு கால்பந்து ரெண்டும் சந்தித்து கொண்டன.
கால்பந்து புல்லாங்குழலை பார்த்தது. தம்பி எப்படி இருக்கிறே? புல்லாங்குழல் சொன்னது, அண்ணே நான் நல்லா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க? கால்பந்து கேட்டது, நான் என்னத்தப்பா இருக்கேன், 11 பேர் என்ன மிதிக்கிறாங்க, இவன் இந்த பக்கம் 11 அந்த பக்கம் 11, சில பேர் தலையினால அடிக்கிறாங்க, என்ன மிதிக்கிறாங்க, நான் என்னத்தப்பா நல்லா இருக்கிறேன். ஆமாம் தம்பி புல்லாங்குழல், உன்னை மட்டும் எல்லோரும் மதிக்கிறார்கள், என்னை மட்டும் எல்லோரும் மிதிக்கிறார்கள், ஏண்டா இப்படி? கால்பந்து கேட்டது. புல்லாங்குழல் சொன்னது, அண்ணா உன்னிடத்திலே உள்ள காற்றை நீ உள்ளே வைத்து பூட்டி விட்டாய், என்னிடத்திலே உள்ள காற்றை நான் சரிகம பதனி என்று 7 சுரங்களின் வழியாக எல்லாருக்கும் கொடுக்கிறேன். கொடுப்பதனால் என்னை மதிக்கிறார்கள், கொடுக்காமையினாலே உன்னை மிதிக்கிறார்கள். யாரு சொன்னா? புல்லாங்குழல். கண்ணதாசன் பாடினார், புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. அது மாதிரி 7 சுரங்களின் வழியாக புல்லாங்குழல் இசையை எல்லோருக்கும் தருவது போல காசி விஸ்வநாதர் நாராயணன் தலைமையில் 7 பேர்களை அமைத்து 7 சுரங்களாக மாற்றி காசி விஸ்வநாதருடைய சன்னிதானத்தில் இந்த கட்டடத்தை கட்டி, புல்லாங்குழல் எப்படி எல்லோருக்கும் நல்ல இசையை தருகிறதோ அது மாதிரி எல்லோருக்கும் நல்ல தொண்டை செய்வதற்கான ஏற்பாட்டை விஸ்வநாதர் செய்திருக்கிறார். அந்த 7 பேருக்கும் நன்றி, கைதட்டிய 7 பேருக்கும் நன்றி. தேவலோகத்திலே ஒரு நிகழ்ச்சி நடந்தது, எனக்கு மட்டும் தெரிஞ்சது. தேவலோகத்திலே ஒரு கூட்டம் போட்டாங்க. பகவான் நாராயணமூர்த்தி தலைமை தாங்கிறார். ஒரு பக்கம் கிருஷ்ணன், ஒரு பக்கம் ராமன், ஒரு பக்கம் லக்ஷ்மணன், எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்போ பகவான் நாராயணன் பேசுகிறார். காசியில இந்த நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் கிட்டத்தட்ட 250 வருஷமா விஸ்வநாதருக்கு மிக உயர்ந்த பணிகளை செய்து வருகிறார்கள். ஆரம்ப காலத்திலே குமாரசாமி மடத்திலே ஒரு இடத்தை பிடித்து அங்கே இருந்து விஸ்வநாதருக்கு அபிஷேகம் செய்தார்கள். அந்த இடத்துக்கு பேரு செட்டி கட்டுன்னு பேரு. இன்னைக்கும் இப்பொழுதும் அந்த தொண்டை செய்கிறார்கள். அவர்களை பாராட்ட வேண்டும். சொன்னது யாரு? பகவான் நாராயணமூர்த்தி. என்ன நாராயணன்னா நீங்க வேற யாரையாவது நினைச்சிடப்படாது. பகவான் நாராயணமூர்த்தி அப்படி சொன்ன உடனே அப்படி திரும்பினார். ராமரை பார்த்தார். ராமர் நாராயணனுடைய அவதாரம். ராமச்சந்திரமூர்த்தி நீங்க போய் வாழ்த்தணும். ராமர் என்ன சொன்னார் தெரியுமா? நாம் போய் வாழ்த்துறதை விட தம்பி லக்ஷ்மணனை அனுப்பினா அவன் வாழ்த்துவான். எதில் வாழ்த்துவான்? இங்கே இந்த பெரிய கட்டடத்தை கட்டி இருக்கக்கூடிய இந்த 7 பேரையும் வாழ்த்துவதன் மூலம் நகரத்தார்களை வாழ்த்த வேண்டும். நான் போவதை விட தம்பி லக்ஷ்மணனை அனுப்பினால் அவன் போய் வாழ்த்துவான். அப்படி திரும்பினார். அந்த பக்கம் கிருஷ்ணன் உட்கார்ந்திருக்கிறார். நாராயணமூர்த்தி சொன்னார், யாரும் போவதை விட ரொம்ப சிறப்பு, கிருஷ்ண பரமாத்மா போனால் மிக நன்றாக இருக்கும். நாராயணன் சொன்னா கிருஷ்ணன் ஒத்துக்குவாரா மாட்டாரா? ஒத்துக்கிட்டார். எல்லாரும் இன்னைக்கு சாயந்தரம் இங்கே வர போறாங்க. புரியுதா புரியலையா? ராமரை அழைத்தால் ராமர் என் தம்பி லக்ஷ்மணனை அனுப்புறேன் அப்படின்ன மாதிரி புகழ் பெற்ற நம்முடைய பாரத பிரதமர் மோடிஜி அவர்களை அழைத்தால் அவர் என்ன சொல்கிறார்? நான் ராமன் என்றால் யோகிஜி ஒரு லக்ஷ்மணன். அந்த ராமனுக்கு இந்த லக்ஷ்மணன்
நான் போவதை விட லக்ஷ்மணன் போவது சிறப்பாயிருக்கும். ஏன் தெரியுமா? லக்ஷ்மணன் அந்த காலத்தில் கிட்டத்தட்ட 14 ஆண்டுகள் தூங்காமலே இருந்து தொண்டாற்றியவன். அதே மாதிரி இப்போ நாராயணன் என்பவர் 3 வருஷமா தூங்காமலே இருந்து தொண்டாற்றி இருக்கிறார். அதனாலே லக்ஷ்மணனை அனுப்புகிறேன். மோடிஜி இஸ் ஈக்குவல் டு ராமா, யோகிஜி இஸ் ஈக்குவல் டு லக்ஷ்மணா. இப்ப யார் வர்றா? லக்ஷ்மணரே வரப்போறார். பகவான் கிருஷ்ணன் பார்த்தார், இது பெரிய அவதாரம், நிறைவான அவதாரம், நான் போறேன். நாராயணனுக்கு, பகவான் நாராயணனுக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் தான் செல்ல வேண்டும். ராதாகிருஷ்ணன் என்ற பெயரிலே நான் போகிறேன். நம்முடைய துணை ஜனாதிபதியாக, தமிழகத்தின் பெருமையை நிலைநாட்டக்கூடிய துணை ஜனாதிபதியாக, அப்பழுக்கில்லாத ஒரு உயர்ந்த சான்றோராக நம்முடைய துணை ஜனாதிபதி ராதாகிருஷ்ணன் அவர்களும் வர இருக்கிறார்கள். பகவான் நாராயணர் இதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணினார். தேவலோகத்திலே கண்ட காட்சி இன்றைக்கு காசியிலே நம் கண் முன்னால் வர இருக்கிறது. இது நாட்டுக்கோட்டை நகரத்தார்களுக்கு இந்திய நாடு தரக்கூடிய பாராட்டு, பரிசு. அதற்கு அடையாளமாக இத்தனை பேர் வந்து கூடியிருக்கிறீர்கள். இந்த கூட்டத்தை பார்த்தா சந்தோஷமா இருக்கு. இவ்வளவு பேர் ஒன்னா கூடி, அதுவும் எங்க? தேவகோட்டை காரக்குடியா இருந்தா கூடிரலாம். எவ்வளவு தூரம் வரணும்? கிட்டத்தட்ட 3000 கிலோமீட்டர். காசியிலே இவ்வளவு பேர் கூடியிருக்கிறீர்கள். உங்கள் எல்லோருக்கும் நம்முடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். எனக்கு ஒரு தலைப்பு தரப்பட்டது. தலைப்பு என்ன தெரியுமா? காசியில் நகரத்தார்கள் அன்றும் இன்றும். நகரத்தார்கள் அன்று, நகரத்தார்கள் இன்று. சுருக்கமாக சொல்கிறேன். 1800 கல்கத்தாவிலே வியாபாரம் தொடங்கிட்டு. இன்னைக்கு நம்ம ஃப்ளைட்டில் வந்து இறங்கிடுறோம். காலம்பரை 8:30 மணிக்கு மதுரையை விட்டு புறப்பட்டா மத்தியானம் 2:30 மணிக்கு வாரணாசி வந்துடுறோம். அப்போ அதெல்லாம் முடியாது. எத்தனை பேர் வண்டி கட்டி போவாங்களாம். 6 வண்டி கட்டி போவாங்களாம். 6 மாதத்துக்கு அப்புறம் வண்டி மாடு மட்டும் திரும்பி வருமா. அப்படியெல்லாம் இருந்த காலம் 1800. 1800 வணிகத்தை தொடங்கினார்கள் நாட்டுக்கோட்டை செட்டியார்கள். 1918 கல்கத்தாவிலே எஸ்ரா ஸ்ட்ரீட் கட்டடத்தை வாங்கினார்கள். 1884 கயாவில் கட்டடம் கட்டினார்கள். 1865 நாசிக் பஞ்சவடி கட்டடம் கட்டினார்கள். 1891 பிரயாகையில் கட்டிடத்தை வாங்கினார்கள். 1883 அயோத்தியில் கட்டடம் கட்டினார்கள். 1863 காசியிலே இப்பொழுது இருக்கக்கூடிய நாட்டுக்கோட்டை நகர சத்திரத்தை கட்டினார்கள். சிக்ரா நந்தவனம் 1894 வாங்கப்பட்டது. விசாலாட்சி கோயில் 1893 கட்டப்பட்டது. மறக்காதீங்க, கட்டப்பட்டது. விசாலாட்சி கோயிலை விஸ்வநாதர்னா விசாலாட்சின்னு சொல்றீங்களா இல்லையா? கோயிலுக்குள்ள போனா விஸ்வநாதருக்கு பக்கத்தில் அன்னபூரணி கோயில் இருக்கு. எல்லாம் விசாலாட்சி கோயில் எங்கே இருக்குன்னு கேட்கிறான். அது ஒரு சந்துக்குள்ள இருக்கு, உள்ள போய் பார்க்கணும். விசாலாட்சி கோயிலை 1893 கட்டியவர்கள் நாட்டுக்கோட்டை செட்டியார்கள், மறக்காதீர்கள். காளிகாட்டில் இடம் வாங்கினது 1878. தாரகேஸ்வரம் கல்கத்தாவுக்கு பக்கத்தில் தாரகேஸ்வரம். ரொம்ப பேர் போயிருப்பீங்க, போகலன்னா போங்க. அந்த காலம் 100 வருஷத்துக்கு முன்னால தாரகேஸ்வரத்தில் நம்ம ஆட்சிமார்கள் மார்கழி மாதம் பெருமானை கும்பிட்டு திருப்பள்ளி எழுச்சி எல்லாம் பாடியிருக்காங்க. மாணிக்க வாசகர் பாடிய திருப்பள்ளி எழுச்சி பாடியிருக்காங்க.
ஒரு கல்கத்தா பையன் வங்காள பையன் கேட்டுக்கிட்டே போயிருக்கான். அந்த பையன் பேர் தெரியுமா? சுனித்குமார் சாட்டர்ஜி. சுனித்குமார் சாட்டர்ஜிங்கிற பையன் இந்த ஆட்சிமார்கள் பாடின அந்த திருப்பள்ளி எழுச்சியை கேட்டுக்கிட்டே போயிருக்கான். 30 நாளும் பாடி இருக்காங்க. இவனுக்கு அது காதில் பட்டுருச்சு. ஒரு தமிழ் வார்த்தை மனசுல நின்றுச்சு. என்ன தமிழ் வார்த்தை தெரியுமா? திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே, திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே, திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே. இந்த பையனுக்கு ரொம்ப ஆசை. தை மாசம் வந்தான், இது என்ன மொழி? தமிழ்னாங்க. இந்த பாட்டு நல்லா இருக்கு, திருவாசகம் நல்லா இருக்கு, நான் படிக்கணும். ஏம்பா உனக்கு தமிழ் தெரியுமா? பெங்காலி தான் தெரியும். அந்த பையன் தமிழ் படித்தான். திருவாசகத்தை வங்காளியில் மொழிபெயர்த்தான். தமிழ் திருவாசகத்தை வங்காளியில் சில தலைப்புகள் மொழிபெயர்த்தான். தன் பெயரை அந்த பையன் மாற்றிக்கொண்டான். அந்த பையனுக்கு பேர் என்ன தெரியுமா? நன்னெறி முருகன். சுனித்குமார் சாட்டர்ஜி நன்னெறி முருகனாக மாறினான். யார் காரணம்? இந்த செட்டி நாட்டு ஆட்சிமார்கள் காரணம். மறக்காதீங்க, 4 செட்டியார்கள் இந்த ஊருக்கு வந்தாங்க. காசி விஸ்வநாதரை பார்த்தாங்க. இது மாதிரி ஒரு சிவலிங்கத்தை கொண்ட நம்ம கோட்டையூரில் வைக்கணும்னு நினைச்சாங்க. ஒரு சிவலிங்கம் இங்கே வாங்கினாங்க. கங்கையில முழுக்காட்டினார்கள், தலையில தூக்கிக்கிட்டாங்க. 4 பேர் நடந்து போனார்கள். எங்கேருந்து? காசியில இருந்து கோட்டையூர் வரைக்கும். கோட்டையூர் சிவன் கோயிலில் காசி விஸ்வநாதர் சந்நிதி அப்படின்னு வச்சு அந்த சிவலிங்கத்தை செட்டியார்கள் தலையில சுமந்து கொண்டு போய் வைத்து கும்பாபிஷேகம் செய்தார்கள். இன்னைக்கும் கோட்டையூர் சிவன் கோயிலில் உள்ள அந்த சந்நிதி சிவலிங்கம் காசியில இருந்து தலைச்சுமையாக எடுத்துக்கொண்டு போன சிவலிங்கம். நம்ம கோயில் எல்லாத்திலையும் காசி விஸ்வநாதருக்கென்று சந்நிதி அமைத்தார்கள். எல்லாம் முக்கியம். நான் ஒரு சுருக்கமாக சொல்லணும். ஒரு விஷயம், நகரத்தார்கள் எப்படிப்பட்டவர்கள்? காசியில் நம்ம சத்திரம் இருக்குல்ல, நாட்டுக்கோட்டை சத்திரம், இத்தனை வருஷமா அந்த கட்டடத்தை விலைக்கு வாங்கினாங்க. நகரேஸ்வரர் கோயில் கட்டினாங்க. அந்த பக்கம் கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு இடம், ஒரு வங்காளி மீன் சாப்பிட்டு அங்கே கொண்டாந்து பூரா மீன் துண்டுகளை போட்டு வைப்பான். கோயிலுக்குள்ளே போனால் ஒரே மீன் நாற்றமாக எடுக்கும். என்னென்னமோ சொல்லி பார்த்தாங்க, ஒன்றும் நடக்கலை. கடைசி நகரத்தார்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? அந்த இடத்தை விலைக்கு வாங்கி விட்டாங்க. உங்ககிட்ட இருந்தால் தானே அவன் விற்கிறேன்னா நல்ல விலையை கொடுத்து வாங்கி நம்ம கட்டடத்தோடு சேர்த்துக்கிட்டாங்க. மறக்காதீங்க, எனக்கு இப்போ இருக்கிற இந்த குழுவினர் 7 பேர், இவர்களை பாராட்டுறதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்கிறது. என்ன காரணம் தெரியுமா? 1947 அழகப்ப செட்டியார் ஜூலை மாதம் நடந்த ஒரு கூட்டத்தில் ஏஎல் முதலியார்னு துணைவேந்தர் கேட்டார், நமக்கு சுதந்திரம் வரப்போகுது, நம்ம வீட்டு பக்கத்தில் எல்லாம் கல்லூரிகள் கிடையாது, நம்ம ஊரில் கல்லூரி கிடையாது, நீங்கள்லாம் கல்லூரி கட்டணும். விருதுநகர் எம்எஸ்பி ராஜா எந்திரிச்சு நான் ஒரு காலேஜ் கட்டுறேன்னார். சிவகங்கை ராஜா எந்திரிச்சு நான் ஒரு காலேஜ் கட்டுறேன்னார். காரைக்குடியிலே 39 வருஷம் உள்ள ஒரு செட்டியார் எந்திரிச்சார், நான் ஒரு காலேஜ் கட்டுறேன். ஏஎல் முதலியார் கேட்டார் சிவகங்கை ராஜாவை பார்த்து, நீங்க காலேஜ் எப்போ கட்டுவீங்க? அடுத்த வருஷத்துக்கு உள்ள கட்டிப்படுறேன். விருதுநகர் எம்எஸ்பி ராஜாவை பார்த்தார், நீங்க எப்போ கட்டுவீங்க? அடுத்த வருஷத்துக்குள்ள கட்டிப்படுவேன். இந்த நாட்டுக்கோட்டை செட்டியாரை பார்த்தார், இவர் எந்திரிச்சார், நீங்க எப்போ காலேஜ் கட்டுவீங்க? அடுத்த மாதம் 15ஆம் தேதி கல்லூரி திறக்கப்படும். இந்த கைதட்டி யாருக்கு? டாக்டர் அழகப்ப செட்டியாருக்கு. 1947 ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சது.
தேதியை சொல்லிட்டு அன்னைக்கு கல்லூரியை தொடங்கினார் டாக்டர் அழகப்பா. இப்போ அது மாதிரி இந்த கட்டடத்துக்கான தேதியை சொல்லிவிட்டு கட்டடத்துக்கான அடிப்படை வேலைகளை தொடங்கினார் உலகம்பட்டி நாராயணன். அந்த குழு 7 பேர், 7 சுரங்கள், சரிகம பதனி, 7 சுரம் ஒன்னா சேர்ந்தது. இன்னைக்கு இந்த இசை, இந்த புகழ், நாட்டுக்கோட்டை செட்டியார் பெருமை நிலைநாட்டப்பட்டிருக்கிறது. காளிகாட்டில் அன்னைக்கு சிங்கார முருகேசருக்கு தேர் விட்டாங்க நகரத்தார்கள். கல்கத்தாவில் இருக்கு காளிகாட். சிங்கார முருகேசர் தேர்ல போனாராம். தேர்ல போறதுக்காக வெள்ளக்கார அரசாங்கம் டிராமை நிறுத்திருச்சு. டிராம் கல்கத்தாவில் இன்னைக்கும் போக்குவரத்து. டிராமை நிறுத்தி நகரத்தார்களுக்கு மரியாதை செய்தார்கள். இன்னொரு முக்கியமான செய்தி, அது முன்னால் சொல்லப்பட்டது. காசியில் கோர்ட்டில் ஒரு கேஸ் போயிடுச்சு. விஸ்வநாதர் கோயிலில் பூட்ராப்பில் ஆகிப்போச்சு. விஸ்வநாதர் கோயிலில் பூட்டக்கூடாது. யார் ஏற்பாடு பண்ணுறது? நிர்வாகத்தை யார் எடுக்கிறது? பண்டாக்களுக்குள்ள சண்டை. யார்கிட்ட நிர்வாகத்தை கொடுக்கிறது? கோர்ட்டில் போய் கேட்டாங்க. கோர்ட்டு ஜட்ஜி, உத்தரப்பிரதேசத்து நீதிபதி சொன்னார், நிர்வாகத்தை நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் வசம் ஒப்படையுங்கள். ஏனென்றால், அதான் முக்கியம், ஏனென்றால் அவர்கள் எல்லா செலவுகளுக்கும் ஒழுங்காக கணக்கு வைத்திருப்பார்கள். இரண்டாவது, கேட்கிற பொழுது நிர்வாகத்தை திருப்பி கொடுத்துருவாங்க. நான் தானே வச்சுக்கிறேன்னு சொல்ல மாட்டாங்க. இதெல்லாம் அன்று காசியில் நகரத்தார்கள். அன்று. இப்போ காசியில் நகரத்தார்கள் இன்று. இன்று 2 விஷயம். ஒன்று, நமக்கு 4 பூஜையில் 3 பூஜை விஸ்வநாதர் கொடுத்திருக்கார். வேற யாருக்கும் இந்த மரியாதை கிடையாது. 3 பூஜை. ஒரு பெரிய மடாதிபதி, பல பேருக்கு தெரியும், கேட்கிறார் நகரத்தார்கள்ட்ட, 3 பூஜையில் ஒரு பூஜையை விட்டு கொடுங்க, எத்தனை கோடி வேணாலும் தர்றேன், ஒரு பூஜையை விட்டு கொடுங்க. நகரத்தார்கள் முடியாது. ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜு இல்லை, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு, அவர்கிட்ட கேட்கிறார் அந்த மடாதிபதி, நீங்க சொல்லி ஒரு பூஜையை வாங்கி கொடுங்க. யாருன்னு தெரியுதா? நான் பேரெல்லாம் சொல்லலை. அந்த ஒரு பூஜையை வாங்கி கொடுங்க எங்க மடத்துக்கு. அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி என்ன தெரியுமா சொன்னார்? நகரத்தார்களுக்கு ஆலய பணிகளை செய்து பழக்கமே தவிர அதை விற்று பணக்கம் கிடையாது. இந்த கைதட்டு சுப்ரீம் கோர்ட் நீதிபதி ஏஆர் லக்ஷ்மணன் அவர்களுக்கு. இது நகரத்தார்கள் இன்று முதல் செய்தி. இரண்டாவது செய்தி, நகரத்தார்கள் இன்று சிக்கரானந்தவனம் இருக்கா இல்லையான்னு தெரியாத மாதிரி ஆயிப்போச்சு. பல ராமசாமி அவர்கள் பொறுப்படுத்தார்கள். கீழே ஒரு 7-8 பேர் எல்லாரும் சேர்ந்தார்கள். உயிருக்கு ஆபத்து, என்ன வேணாலும் செய்வாங்க. நான் ரொம்ப சொல்லக்கூடாது இந்த ஏரியாவில். அந்த நேரத்தில் உயிரை பணயம் வைத்து எல்லோரும் வந்து இருந்து இந்த இடத்தை கிட்டத்தட்ட 400 கோடி ரூபாய், அதுக்கு மேற்பட்ட மதிப்புள்ள இடத்தை உயிரை பணயம் வைத்து வாங்கி கொடுத்தார்கள். நம்முடைய கோட்டையூர் பெரியவர், நம்ம டிஎஸ்பி எல்லாரும் சேர்ந்து, அத்தனை பேரும் சேர்ந்து, நம்முடைய பெருமக்கள் எல்லாம் சேர்ந்து மீட்டு கொடுத்தார்கள். இது இன்றைக்கு காசியில் நகரத்தார் நம்பர் 2. இப்போ 3வது செய்தி, மீட்ட இடத்தை அப்படி ஒரு பார்வை பார்த்து ஒரு பெரிய அரண்மனையை உண்டாக்கி கொடுத்திருக்கிறார்கள். நம்முடைய உலகம்பட்டி நாராயணன் தலைமையில் உள்ள 7 பெருமக்கள். இது கின்னஸ் ரெக்கார்ட்.
என்னங்க 50 கோடின்னு என்ன சும்மாவா இருக்கு? நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. கஷ்டப்பட்டு அதுலேயும் எத்தனையோ எதிர்ப்புகள். ஆகாய விமானம் எதிர்த்து காத்துல தான் பறக்கும், தள்ளு காத்துல பறக்காது. எதிர்ப்பு காற்று அதிகரிக்க அதிகரிக்க இந்த ஆகாய விமானம் வேகமாக பறந்தது. இப்போ இன்னும் கொஞ்சம் வேலை பாக்கி இருக்கு. கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 7-8 கோடி தேவைப்படுது. நான் ஒன்று சொல்லவா? அமெரிக்காவில் இப்போ ஒரு கும்பாபிஷேகம் நடந்துச்சு. நம்முடைய கல்லலை சேர்ந்த நல்லப்பன் அவர்கள் அதுக்கு தலைமை ஏற்று பல கோடி கொடுத்தார்கள். அந்த கும்பாபிஷேக செலவு இருந்தா இது மாதிரி இன்னொரு மாளிகை கட்டிவிடலாம். அதனால நான் 3 வேண்டுகோள் இப்ப வைக்க போறேன். என் பேச்சுக்கு நோக்கமே அதுதான். இது பெரிய சாதனை. நம்ம பிள்ளைகள் எல்லாம் வியக்க போகுது. அந்த சத்திரத்தை அன்றைக்கு இருந்த பெரியவர்கள் எப்படி கட்டினார்களோ அதே போல இன்றைக்கு இந்த குழுவினர் இந்த சாதனையை சாதித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய பாராட்டு. இப்போ நான் உங்கள்கிட்ட முக்கியமாக சொல்ல போகிறது, இன்னும் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். காசியில் 200 வருஷத்துக்கு அப்புறம் ஒரே ஒரு கும்பாபிஷேகம் தான் நடந்துச்சு. அந்த கும்பாபிஷேகத்தை செய்து வைத்தவர் ஒரு நாட்டுக்கோட்டை நகரத்தார். மறக்காதீங்க, சுப்பு சுந்தரம்னு அவருக்கு பேரு. ஒருத்தர் பண்ணின காரியம். இவ்வளவு விஷயம். இப்போ நேரம் ஆகிவிட்டது. உங்கள்கிட்ட 3 வேண்டுகோள் வைக்கிறேன். அதுக்காகத்தான் இந்த பேச்சே. இது நானே சொல்வது, யாரும் சொல்லி கொடுத்து சொல்வது அல்ல. எனக்கு அப்படி அவசியமும் கிடையாது. முதலாவது வேண்டுகோள், இது ரொம்ப முக்கியம். இன்னும் 8-9 கோடி தேவைப்படுது. எல்லாரும் என்ன முடியுதோ அதை கொடுத்து கூடிய சீக்கிரம் அந்த 8-8.5 கோடி ரூபாயை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். இது உங்கள் கால்களில் விழுந்து நான் கேட்கக்கூடிய முதலாவது வேண்டுகோள். நான் இப்போ அதிலே ஒன்று சொல்றேன். அதுக்காக என்னால் முடிஞ்ச ஒரு தொகை 3 லட்சம் ரூபாய் தருகிறேன் என்று. நான் ஒன்றும் கோடீஸ்வரன் இல்லை. ஆனால் சந்தோஷமா இருக்கு. அவங்கெல்லாம் கொடுத்து வச்சவங்க, எல்லாரும் கொடுத்து வச்சவங்க. நான் என்னுடைய கைங்கரியமாக, பணியாக, என்னுடைய காணிக்கையாக, அதுதான் வார்த்தை. நன்கொடை அல்ல, அன்பளிப்பல்ல, பரிசல்ல. இது விஸ்வநாதருக்கு நாம் தரக்கூடிய காணிக்கை. என்னுடைய பணிவான காணிக்கையாக 3 லட்சம் ரூபாய் கொடுப்பதாக இருக்கிறேன். இதை அறிவித்து நிறைய பேர் கொடுக்கணும். 1, இது வேண்டுகோள் நம்பர் 1. வேண்டுகோள் நம்பர் 2, இந்த கட்டடத்தை கூடிய சீக்கிரம் முடிக்கணும். இன்னும் பாக்கி இருக்கு. நீங்க கீழே மட்டும் பார்த்திருக்கிறீங்க, மேலே போய் பாருங்க. இந்த கட்டடத்தை கூடிய சீக்கிரம் முடிக்கணும். 2வது, 3வது வேண்டுகோள், அதான் ரொம்ப முக்கியம். இந்த இது என் மனசுல பட்டதை சொல்றேன். இந்த கட்டடத்தை முடிப்பதற்காக இப்பொழுது இருக்கக்கூடிய நிர்வாக குழுவினருக்கு இன்னும் கொஞ்ச காலம் பதவி நீட்டிப்பு வழங்கப்பட வேண்டும். திஸ் இஸ் மை ஓன் ஒப்பீனியன். நான் யாருக்கு காரணம் இல்லை, யாரும் எனக்கு சொல்லவும் இல்லை. இந்த வேலையை முடிக்கணும். இது நாராயணன் எடுத்த வேலை. அதை அதே மாதிரி முடித்து காட்ட வேண்டும். எப்படி இத்தனாம் தேதி அன்னைக்கு இந்த கட்டடம் திறக்கப்படும் சொன்னீங்களோ அது மாதிரி இத்தனாம் தேதி அன்னைக்கு இந்த கட்டடம் முடித்து நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டும். அதற்கு நகரத்தார் பெருமக்கள் அத்தனை பேரும் உங்களுக்கு துணையாயிருப்பார்கள். எல்லாத்துக்கும் மேலே யாரெல்லாம் உங்களுக்கு துணையாய் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் உங்களுக்கு உதவியாய் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் விஸ்வநாதர் துணையாயிருப்பார். இந்த நாராயணங்கிற பேருக்கு காசிக்கு ரொம்ப சம்பந்தம் உண்டு.
மறந்துடாதீங்க. காசியில் நம்ம கோயிலில் இருந்து 5000 பேருக்கு சாப்பாடு போகுது, காலையிலையும் ராத்திரிக்கும். அந்த பொறுப்பை பூரா எடுத்து செய்கிறது கோவிலூர் மடாதிபதி நாராயண ஞான தேசிக சுவாமிகள். என்னமோ நாராயணனுக்கு விஸ்வநாதனுக்கு அவ்வளவு சமந்தான். அது மாதிரி நீங்கள் கூடிய சீக்கிரம் இந்த வேலைகளை எல்லாம் முடிக்க வேண்டும். அதுக்கப்புறம் அவங்கள நம்ம பாராட்டு விழா நடத்தி அனுப்பலாம். நான் 3 வேண்டுகோள் வச்சேன். இன்னும் நன்கொடை வேண்டும், கட்டடத்தை முடிக்க வேண்டும். கட்டடத்தை முடிக்கிற வரைக்கும் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த 7 பேரும் பொறுப்பை முடித்து கொடுத்து விட்டுத்தான் வெளியில் போக வேண்டும். அதற்காக இவர்களுடைய பதவி காலத்தை கொஞ்ச நாட்கள் நீட்டிக்க வேண்டும். இது என்னுடைய வேண்டுகோள். எல்லாருடைய திருவடிகளையும் வணங்கி இந்த வாய்ப்புக்கு நன்றியை தெரிவித்து நான் 1 மணிக்கு முன்னாலே முடிக்கிறேன். எல்லா பெருமக்கள், ஏன்னா அரசாங்கத்தினுடைய ஆதரவு நமக்கு நன்றாய் இருக்கிறது. நம்முடைய பிரதமர் மோடிஜியினுடைய அரசாங்கம் எவ்வளவுக்கு தூய்மையானதோ இந்த நிர்வாகமும் அவ்வளவுக்கு தூய்மையானது. மறக்காதீங்க. அதை மட்டும் உங்களுக்கு சொல்லி நம்முடைய அரசாங்கத்தார் மோடிஜி அவர்கள் திருவடிகளுக்கும், நம்முடைய துணை ஜனாதிபதி அவர்கள் ராதாகிருஷ்ணன் ஐயா திருவடிகளுக்கும், நம்முடைய உத்தரப்பிரதேசனுடைய முதல்வர் யோகிஜி அவர்கள் திருவடிகளுக்கும் நம்முடைய வணக்கங்களை, நன்றியை, வாழ்த்துக்களை தெரிவித்து என்னையும் ஒருவனாக்கி இரும் கடல் சென்னையில் வைத்த சேவக போற்றி என்ற திருவாசகத்தை நினைவு செய்து நெஞ்சத்தே நின்று நிறைவு தரும் மீனாட்சி கஞ்சமலர் சேவடிக்கு கைகூப்பி தெண்டனிட்டு அனைவரையும் வணங்கியும் வாழ்த்தியும் அமைகிறோம். நன்றி, வணக்கம்.